கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி உங்கள் இந்த கிருபையின் புதியல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். எபிசோட் 1லேருந்து 183 வரைக்கும் பார்க்காதவங்க பாருங்கள். நிச்சயமாக உங்கள் இதுக்கு தேவையான விஷயங்களை பேசிட்டு வரும். நம்ம தொடர்ந்து மோசையோட வாழ்க்கை வரலாறை பேசிட்டு வந்தோம். யாத்ராகமம் சாப்டர்லேருந்து போன எபிசோடில் ஆண்டவர் எப்படி எகிப்தியருக்கு வல்லமையாக செயல்பட்டு அவங்கள துன்பப்படுத்தி பார்வோன் எப்படியும் விடுவிக்கணுன்றதுக்காக மோசே மூலமாக அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிறாரு. நதியில் இருக்க தண்ணீரை, குளத்தில் இருக்க தண்ணீரை, ஏன் கல்பாத்திரம் எல்லாம் சமையலில் இருக்க எகிப்தியர் வீட்டில் இருக்க எல்லா இடங்கள்லையும் எகிப்தியருடைய வீட்டுங்களில் பார்வோன் வீட்டு முதல் கொண்டு எல்லா தண்ணீரும் நதி குளம் ஒட்டுமொத்தமாக ரத்தமாக மாறிடுது. 7 நாள் ஆகிடுது. அதுக்கப்புறம் அதுதான் வரைக்கும் நம்ம பார்த்தோம். அது நம்ம தொடர்ந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஆனால் இந்த எபிசோடில் நம்ம பயப்படாதேன்னு ஆண்டவர் சொல்கிறார். இந்த வருஷம் முழுதும் நம்ம பயப்படாமல் எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த சோதனையாக இருந்தாலும், சாத்தான் எந்த வகையில் நம்மளை சோதனை பண்ணாலும், எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் நம்ம பயப்படாமல் இருக்கணும். அதுதான் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அதை பற்றின்றத நம்ம பார்ப்போம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் என்றார். கேடகம்னா ஷீல்டு. ஐ எம் யுவர் ஷீல்டு அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். அதான் பார்த்தீங்கன்னா கேடகம் மகா பெரிய பலனுமாக இருக்கேன், உன்னை பிக் ஸ்ட்ரென்த்து நான் இருக்கேன், எதுக்கும் பயப்பட வேணாம். ஏன்னா அதாவது அவருக்கு பிள்ளை இல்லை, அதை கண்டு மற்றும் பலவிதமான எல்லா இதுலேருந்தும் ஆண்டவர் காப்பாற்றி நடத்திட்டு வர்றாரு. பிள்ளை இல்லைன்ற ஒரு குறை அவர் மனசில் ஓடிட்டுருக்கு. அதான் ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே, நான் உனக்கு கேடகம், நான் இருக்கேன், மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அதாவது நாம் எப்படின்னா பயன்றது இல்லாமல் வாழணும். எப்படின்னு ஆண்டவரை விசுவாசிக்கணும், ஆண்டவரோட வசனங்களை விசுவாசிக்கணும். இப்படி தான் பாருங்கள், இந்த வார்த்தைகள்லாம் நமக்கு ஒரு புது பலனை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள். குடும்பத்தில் பிரச்சனை வரும், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, தாய்மனுக்குள்ள பிரச்சனை, இப்படி பாருங்கள் எவ்வளவோ குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா பிளவுகள் உண்டாகுது. இப்போ காலங்களில் கூட்டு குடும்பன்றதே இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனாலும் உறவுகள் பிரச்சனை இதெல்லாம் கண்டு பயம். அதனால் பயம் இல்லாமல் இருக்கணும். எப்படிப்பட்ட பிரச்சனையும் நம்ம பயப்படக்கூடாதுன்றது ஆண்டவர் ஒவ்வொரு கட்டத்திலையும் சொல்கிறார் பாருங்கள். இந்த பயப்படாதேன்றது மட்டும் வேதத்தில் 300 முறைக்கு மேலே வருது. பயப்படாதேன்றது ஆண்டவர் பயப்படாதேன்னு சொல்லி எத்தனை முறை சொல்லியிருக்கார் வேதவாசனம் ஃபுல்லாக. நாம் ஏன் பயப்படணும்? ஒரு சந்தேகம், வாழ்க்கையில் இது நடக்குமா நடக்காதா, அது நடக்குமா, இது கிடைக்குமா கிடைக்காதா, வேலை கிடைக்குமா கிடைக்காதா, நம்ம எதிர்பார்த்த வியாபாரம் நமக்கு வெற்றியாக நடக்குமா நடக்காதா, வாழ்க்கையில் நாம் சாதிக்க வேண்டியது, படிப்பில் சாதிக்க வேண்டியது மற்றும் பலவிதமான நோக்கங்களோடு வாழறவங்க, விளையாட்டில் சாதிக்க வேண்டியவங்க, இப்படியெல்லாம் பார்த்திங்கன்னா சோதனைகளை சந்திக்க வேண்டியது வரும். அப்போ சோதனைகளை சந்திக்கும்போது பயம் வந்துடும் பாருங்கள், சோர்ந்து போயிடுவாங்க. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே, ஐ எம் யுவர் ஷீல்டு, ஃபியர் நாட். அதான் நம்ம பயப்படாமல் வாழறதுக்கு ஆண்டோட வார்த்தையை பிடிச்சிக்கணும்.
அவனுடைய வார்த்தையை தான் நம்ம பிடிச்சி வாழ முடியும். அதுதான் நமக்கு பலன் கொடுக்க முடியும். அதான் ஆண்டவர் சொல்கிறார், மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன். ஏசாயால ஒரு வசனம் பார்ப்போம். ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், உன் கூடயே இருக்கேன். திகையாதே. திகையாதேன்றது ஒரு ஷாக் வேணாம், திகைப்பு வேணாம், பயத்துக்கு மேலே இன்னும் பயம் வேண்டாம். ஃபியர் நாட், ஐ எம் யுவர் ஷீல்ட், ஐ எம் வித் யூ. நான் உன்னுடனே இருக்கிறேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன். நீதியின் வலது கரத்தினால், ஏன்னா அவர் நீதி உள்ள தேவன், அதனால் சொல்கிறார், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ரைட் ஹேண்டில் உன்னை நான் பிடிச்சிக்கிறேன், தாங்கிக்கிறேன். உன் தோல்விகளை நான் தாங்கிக்கிறேன், உன் பிரச்சனைகளை நான் தாங்கிக்கிறேன், உன்னோட ஏமாற்றங்களை நான் தாங்கிக்கிறேன், உன்னோட வலிகளை வேதனைகளை நான் தாங்கிக்கிறேன். ஏன்னா எல்லா வேதனைகளையும், நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளையும், எல்லா துன்பங்களையும் அவர் கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்த்து தான் நம்மளை வாழ வச்சிருக்கோம். அதாவது அதை நம்ம புரிஞ்சு வாழணும். ஆதியிலிருந்து முந்தினவரும் பிந்தினவரும் அவர் தான். முந்தினவரும் அவர் தான், பிந்தினவரும் அவர் தான். ஆதாமுக்கு முன்னாடியே இருக்கார், ஆதாமுக்கு அப்புறம் வராரு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நமக்காக எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார். அதனால் பயப்படாதே சொல்கிறார், திகையாதே, ஃபியர் நாட். அதனால் நம்ம பாருங்கள், தோல்வி தான் நிரந்தரம்னு நினைக்கக்கூடாது, பிரச்சனை தான் நிரந்தரம்னு நினைக்கக்கூடாது. வாழ்க்கையில் எல்லாத்தையும் கடந்து தான் நம்ம போகணும். ஏன்னா பாருங்கள், ஆபிரகாம் கூட அவருக்கு பிள்ளை இல்லாமல் 20-25 வருஷம் காத்து இருக்க வேண்டியதாக இருந்தது, வெயிட்டிங் பீரியட் இருந்தது பாருங்கள். ஆனாலும் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினார். ஆனால் எப்போ முடியாதுன்ற தருணம் வருதோ அப்போ நிறைவேற்றினார். ஆபிரகாமுக்கு 100 வயசும், சாராளுக்கு 90 வயசும். அதாவது பிள்ளை பிறக்கக்கூடிய எந்த விதமான சாத்தியக்கூறும் இல்லை சாராளுக்கு. ஏன்னா பெண்களுக்கு உண்டான எந்த விதமான பிள்ளை பெற்றக்கூடிய அறிகுறியும் இல்லை. ஆனால் அப்போ தான் பாருங்கள், அதுதான் பாருங்கள், ஆண்டவர் முடியாது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அடைக்கப்பட்டு விட்டது, வழி இல்லை, அதாவது கர்ப்பம் அடைக்கப்பட்டு போச்சு அப்படின்றப்போ அந்த கர்ப்பத்தை திறந்துடுறாரு பாருங்கள். வழி அடைக்கப்பட்டு போச்சு, அந்த வழியை திறந்துடுவார் பாருங்கள். எப்பேற்பட்ட பாருங்கள், உங்களுக்கு சத்துரு இருக்கலாம், ஒரு வழியை அடைச்சா ஆண்டவர் 9 வழியை திறப்பார் உங்களுக்கு. அப்படிப்பட்ட ஆண்டவர். எப்போவும் பாருங்கள், தோல்வியை கண்டு துவண்டிடக்கூடாது. நமக்கு வெயிட்டிங் பீரியட் இருக்குது. நமக்கு வாழ்க்கையில் எல்லாத்தையும் ஆண்டவர் அப்படி இன்ஸ்டண்ட்டாக அது சில சமயங்களில் செய்கிறார் பாருங்கள். குருடர் பார்வையடைவும், செவிடர் கேட்கவும், முடவர் நடக்கவும், ஏன் உடனே அதிசயம் நடக்கணுன்ற சமயத்தில் கண்மலையை திறந்து கண்மலையில் ஊற்று வரும்படி இப்படி பலவிதமான அதிசயங்களை நடத்துகிறார். எப்போ உடனே நடக்கணுமோ அப்போ உடனே நடக்கும். சில சமயங்களில் பாருங்கள், அந்த வெயிட்டிங் பீரியட் இருக்குது. அந்த வெயிட்டிங் பீரியடுன்றது தான் சோதனை காலம். அந்த சோதனை காலத்தை கடந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு எல்லாம் வாழ்க்கையில் சாதனைகள் தான். நம்ம வாழ்நாள் முழுதும் சந்தோஷம், சமாதானம் எல்லாம் நிரந்தரமாக கிடைக்கும். ஆண்டவரோட ஆசீர்வாதம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். இன்னொரு வசனம் பார்ப்போம். யோவேல் 2:21. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.
பாருங்கள், இஸ்ரேல் தேசத்துக்கே சொல்கிறார் பாருங்கள், அந்த அதாவது எந்த சூழ்நிலையிலும் பயப்படக்கூடாதுன்னு தான் சொல்கிறார். தேசமே, ஒரு ஆள் மட்டும் இல்லை, நம்ம குடும்பமே பயப்படாமல் வாழலாம். நம்மளை சுற்றி இருக்கவங்க, உறவுகள், நண்பர்கள், அப்படி பாருங்கள், தேசமே பயப்படாது. ஒரு ஆளை ஃபஸ்ட்டு பயப்படாதேன்னு ஆபிரகாம்கிட்ட சொல்கிறார். இங்கே தேசமே பயப்படாதேன்னு சொல்கிறார். மகிழ்ந்து களிக்கூறுன்னு சொல்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம சின்ன சின்ன காரியத்துக்கு தான் எதிர்பார்த்துட்ருப்போம். நம்மளுடைய எல்லாம் எதிர்பார்ப்புகள்லாம் பார்த்திங்கன்னா சின்ன காரியங்கள் தான். ஆனால் ஆண்டவருடைய வல்லமையான காரியம் செய்கிறதெல்லாம் பெரிய காரியங்கள். பெரிய காரியங்களால் நம்மளை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வருடம் முழுவதும் நம்மளை பெரிய காரியங்களால் நிரப்புவார். வெற்றியின் பாதையில் நடத்துவார், செழிப்பின் பாதையில் நடத்துவார், சமாதான சந்தோஷத்தில் நிரப்புவார், ஆசீர்வாதமாய் நடத்துவார். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அநேக இருதயங்களை ஆண்டவர் தொடும்படி நிறைவுக்கு வருவோம். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தத்திற்கு ஜெயத்தை ஏறெடுத்து அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.